திராவிட இயக்கத்தினுடைய முப்பெரும் விழா திமுக வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி கரூர்ல கொண்டாட இருக்காங்க. இப்போ அதை பற்றி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுறாரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதுல கருத்தில் இல்லாத ஒரு கூட்டம் அவங்க கூத்தடிக்கிறதுக்கும் கும்மாளம் அடிக்கிறதுக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறது அவங்களுடைய வேலையாக இருக்கும். நம்ம கருத்தியலோட பயணிப்போம் அப்படின்னு எழுதுறாரு. அது மறைமுகமாக தாவேக்காவையும் விஜயும் தான் சொல்றாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அப்படி பார்த்தா அப்படிதான் சொல்லப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க அதில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது அப்படிங்கிற ஒரு வரியுமே இருக்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டதாகத்தான் அங்க இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உணர்ந்தார்கள் அப்படிங்கிற செய்திகளுமே வருது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திமுகங்கிறது ஒரு 75 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. இந்த இயக்கத்தை பழைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, புதுசா முளைச்சு வரவங்கனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கையுடைய அடிப்படையில் அவர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு சரியானது இல்லைங்கிறது நம்முடைய தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். ஆனா என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அரசியல் காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் அப்படின்னு பாக்குறப்ப, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் இப்ப நடக்கப்படக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ங்கிறத திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு தான் இருக்கிறத பாக்குறோம். அதிமுக திமுக வெர்சஸ் அதிமுக தான் சொல்லுது. தாவேக்காவும் திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் அப்படின்னு தான் சொல்லுது. நாம் தமிழர் கட்சி தோன்றிய காலத்துல இருந்தே அதிமுக விட திமுக தான் கடுமையாக விமர்சித்து இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல்ல திமுக ஒரு முதன்மையான சக்தியாக இருக்கிறது. அதனாலதான் எல்லாருமே கடுமையாக எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு நிலைமை. அந்த ஒரு அடிப்படையில பாக்குறப்ப ஸ்டாலின் சொல்வது ஒரு வகையில யதார்த்தமான ஒரு விஷயம் தான். ஆனால் திமுக தன்னை யார் பிரதான எதிரியாக, திமுகவுக்கு பிரதான எதிரியும் ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அது பாஜகவா அதிமுகவா? இல்ல, தேசிய அளவுல கருத்தியல் ரீதியா அவங்களுக்கு பாஜக தான் முதன்மையான எதிரி. இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கத்துக்கே இன்னைக்கு பாஜக தான் முதன்மையான எதிரி. ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதிமுக பாஜகவோடு இணைந்து திராவிட இயக்கத்துடைய பல கொள்கைகளை காட்டி கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுத்திருக்கிறது, துரோகம் இழைத்திருக்கிறதுங்கிற அடிப்படையில நாங்கள் அதிமுக விமர்சிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா நீங்க இப்ப தாவேக்காவா இருக்கட்டும் அல்லது நாம் தமிழர் கட்சியெல்லாம் அதிமுக 2வது இடத்துக்கு தள்ள பாக்குறாங்க. நாங்க தான் திமுகவுக்கு மாற்று முதன்மைன்னு சொல்றாங்க. கடந்த காலத்துல அண்ணாமலை கூட அதுதான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் திமுக வழியை மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படிங்கிறதுல சொல்வதற்கு விருப்பப்படுறாங்க. அதிமுக ஆனா அந்த இடத்த விட்டு கொடுக்காம இருக்கணும். அதிமுக திமுக கூட சொல்லுது இந்த திமுகவா அதிமுகங்கிறது தேர்தல் கலங்குறப்ப அதிமுக அந்த இடத்த விட்டுட்டு மற்றவங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதிமுகங்கிற கட்சியினுடைய அழிவை வேற யாராலையுமே தடுக்க முடியாது.